பிரபுதேவா சாரோடைய சாங் வந்தது. போலீஸ்காரனை கட்டிக்கிட்டா லத்தியால் அடிப்பான், டாக்டரை கட்டிக்கிட்டா ஊசி போடுவான் அப்படின்லாம் ஒருமையிலேயே ஒவ்வொரு தொழிலில் இருக்கிறவங்களையும் அந்த பாடலாசிரியர் எழுதியிருந்தார். கடைசியாக அந்த பாடலை முடிக்கும் போது பார்த்திங்கன்னா, வேலை வெட்டி இல்லாதவன் தான் என்னை நல்லா வேலை செய்வான் அப்படின்னும் அந்த பாடல் முடிஞ்சிருந்தது. இது எத்தனை போலீஸ்கார் பார்த்து கோபம் வந்துதா இல்லை டாக்டர்ஸ்க்கு கோபம் வந்துதான்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு தொழிலுக்குமே ஒரு கௌரவம் இருக்குது, அதுக்கான வேல்யூன்னு இருக்குது. ஒரு போலீஸ்காரவங்க இன்னைக்கு 1 மணி நேரம் ஒரு வேலையை நிறுத்தினாங்கன்னா நம்மளுடைய நிலைமை என்ன? டாக்டர்ன்ற தொழில் எவ்வளவு புனிதமானது, அவங்களுடைய வேலை நிறுத்தம்னு ஒன்று நடந்ததுன்னா எப்படி இருக்கும்? அப்போது ஒவ்வொரு தொழிலுக்குமான மரியாதை கொடுக்கணும். அப்போது ஒரு சினிமாவில் பாடல் எழுதும்போது அது மக்களுடைய மனசில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுது. அப்போ வேலை வெட்டி இல்லாதவன் அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறத தான் இன்னைக்கு பெண்கள் நடைமுறை வாழ்க்கையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிறாங்க. ஒரு வேலைக்கு போவாதவன் தான் லவ் பண்ணுறாங்க, அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு குறைஞ்ச காலகட்டம் அந்த லைஃப்பில் இருக்காங்க, திருப்ப அம்மா அப்பா தான் வாழ்க்கை கெதின்னு வந்துடுறாங்க. ஆனால் அதே அம்மா அப்பா அந்த வாழ்க்கை நல்லா இருக்காதுமா வேண்டாமான்னு சொல்லும் போதும் இந்த பெண் குழந்தைகள் கேட்குறதே கிடையாது. ஆனால் எங்கே பார்த்து அவங்க மனசு மாறுது, அந்த தாக்கத்துக்கு உள்ளாகுது அப்படின்னா இதே மாதிரியான பாடல்களும் இதே மாதிரியான சினிமாக்களில் வர்ற ஹீரோயிசத்தையும் பார்த்து தான் அதை